நெல்லை நெல்லையப்பர் கோவில் தைப்பூச திருவிழா காந்திமதி அம்பாளுக்கு சௌந்தர சபையில் நடராஜ பெருமான் திருநடன காட்சி அளிக்கும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தைப்பூச தீர்த்தவாரி நேற்றைய தினம் தாமிரபரணி நதியில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் எழுந்தருளி நடைபெற்றது. தொடர்ந்து 11ஆம் நாளான இன்று சௌந்தர சபையில் காந்திமதி அம்பாளுக்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவ திருநடன காட்சி நடைபெற்றது. நடராஜ பெருமான் திருநடனம் ஆடிய 5 சபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ள நெல்லை நெல்லையப்பர் கோவிலில் மார்கழி ஆருத்ரா தரிசன விழாவில் நடராஜ பெருமான் தாமிர சபையில் முனி தாண்டவ திருநடனம் நடந்தது. இதனை காண முடியாமல் போன காந்திமதி அம்பாளுக்கு தைப்பூச திருவிழா 11ஆம் நாளன்று சௌந்தர சபையில் ஆனந்த தாண்டவம் திருநடன காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்றைய தினம் தைப்பூச திருவிழாவின் 11ஆம் நாளான இன்று காந்திமதி அம்பாள் நந்திய பெருமாள் உள்ளிட்டோர் சௌந்தர சபையில் சிறப்பு அலங்கார எழுந்தருளினர். தொடர்ந்து நடராஜ பெருமான் சௌந்தர சபை எழுந்தருளி காந்திமதி அம்பாளுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி திருநடன காட்சி தரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுவாமி நடராஜ பெருமான் 11 முறை அம்பாளுக்கு ஆனந்த நடனம் ஆடி அருளும் நிகழ்வு நடந்தது. தொடர்ந்து சௌந்தர சபையில் நடராஜ பெருமான் மறையும் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து காந்திமதி அம்பாள் கோவிலில் ஒவ்வொரு பகுதியாக சுவாமியை தேடும் நிலையில் சந்தி விநாயகர் கோவில் அருகே ரிஷப வாகனத்தில் சுவாமி நெல்லையப்பராக காந்திமதி அம்பாளுக்கு காட்சி கொடுத்த பின்னர் மாலை மாற்றும் உற்சவம் நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மலையானே போற்றி போற்றி பார்வதி பதையே மகாதேவா சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பார்வதி பதையே சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பெருமாள் திருவடிகள் போற்றி பார்வதி
நோக்கணும்